வங்காளத்துல சிடா அப்படின்னா அவள், தகி அப்படின்னா தயிர். ஆணிஹட்டி அப்படின்ற இடத்துல எப்படி இந்த சிடாதகி திருவிழான்றது கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்றத ஒரு சின்ன நாடகமா நம்மளோட பசங்க நடிச்சு காட்ட போறாங்க. நாடகத்தை பார்க்க நீங்க ஆவலா இருக்கீங்களா? சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல பக்த கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்துல கோவர்தன் மசூல்தார்னு ஒரு பெரிய செல்வந்த ஜமீன்தார் வாழ்ந்து வந்தாராம். அவரோட ஆண்டு வருமானம் அன்னைக்கு 8 லட்சம் ரூபாயா இருந்துச்சான். அவருக்கு ரகுநாதான்னு சொல்ற ஒரு பிரியமான பையனும் இருந்தாரு. அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட தீவிர பக்தராகவும் இருந்தார். காட்சி ஒண்ணுல சப்தகிராம் கிராமத்துல ரகுநாதரும் அவரோட அப்பாவும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத நம்ம கேட்கலாமா? அப்பா,
அப்பா. ரகுநாதா, என்ன இது? ஏன் இவ்வளவு அவசரமாக வர? என்ன விஷயம்? அப்பா, நித்யானந்த பிரபு அவரோட சகாக்களோட பக்கத்துல இருக்கிற பாரியாட்டி கிராமத்துக்கு வந்திருக்காரா. நான் அவரை போய் சந்திக்கணும் என்று ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு என்ன, நிச்சயமாக போலாம். நீ கிளம்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் அவசியம் செஞ்சு தரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரகுநாதா, அப்படியே போறப்ப இங்க இருக்கிற தங்க காசுகளை எல்லாம் எடுத்துட்டு போ. அங்க நாம சங்கீர்த்தனம் இயக்கத்தை பரப்பதற்காக நிறைய பக்தர்கள் ஈடுபட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இதை விநியோகம் செய்யும். ரகுநாதா, நீ தனியா போக வேண்டாம். உதவிக்காக உன் கூட யாரையாவது அழைச்சிட்டு போ. கண்டிப்பாப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அப்படியே ஆகட்டும்ப்பா. நான் தீர கொண்டு அழைச்சிட்டு போறேன். ஹரே கிருஷ்ணா. ஆஹா ஆஹா, இந்த அழகான கங்கை கரையில ஆலமரத்துக்கு அடியில நித்யானந்த மகாபிரபு எவ்வளவு பிரகாசமா தெரிகிறாரு பத்தியா? தினபந்து, நீயும் பாரு. ஆமாம் பிரபு, நீங்க சொல்றது சரிதான். அவங்க முகத்தில் என்ன ஒரு தேஜஸ் பாருங்க. பார்க்க ரெண்டு கண்கள் கூட. நித்யானந்த பிரபு லட்சக்கணக்கான சூரியன்கள் போல இப்படி ஜொலிக்கிறார். நித்யானந்த மகாபிரபுவை சுத்தி அத்தனை பக்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவரோட செல்வாக்கு பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் எவ்வளவு பணிவா பேசுறாரு பத்தியா? அப்புறம் என்ன பிரபு, வாங்க நம்மளும் அவர் பக்கத்துல போய் தரிசனம் எடுத்துக்கலாம். அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. ரொம்ப தயக்கமா இருக்கு. நானும் இங்க தூரத்துல இருந்தே அவர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். யார் இது? அங்கிருந்து எனக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறீங்க? யாருப்பா நீ? என் பக்கத்துல வராம அங்கிருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறேன். பிரபு, இவரது பேர் ரகுநாதன். சப்த கிராமத்தில் உள்ள கோவர்தன் வசுமதர் என்ற மிகப்பெரிய செல்வந்தரின் மகன். ஓஹோ, அப்படியா? அது சரி ரகுநாதா, நீ ஏன் திருட மாதிரி ஒளிஞ்சிருந்து பாக்குற? என்னது திருடனா? பிரபு, அவர் தந்தைக்கு வருஷத்துக்கு 8 லட்சம் மேல் வருமானம் முடியுது. நீ ஏன் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்தேன்னு எனக்கு இப்ப தெரியணும். பிரபு, உங்களை பார்க்க மிக ஆர்வமாக வந்து பணிவு காரணமாக அருகில் வர தயங்குகிறார். இப்ப நான் உன்னை பிடித்து விட்டேன். அதனால் இப்போது உன்னை நான் தண்டிக்க போகிறேன். அச்சோ பிரபு, இவருக்கு என்ன தண்டனை தர போறீர்கள்? நித்யானந்த பிரபு, நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, அப்படி என்றால் எவருக்கும் தண்டனை மிகவும் கடினமாக இருக்க வேண்டும். ரகுநாதா, நீ ஒரு சிராதகி திருவிழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதில் என் சகாக்கள் அனைவருக்கும் தயிர் மற்றும் அவலை பிரசாதமாக கொடுக்க வேண்டும். இதுவே நான் உனக்கு தரும் தண்டனை. இது தண்டனையா? இது எவ்வளவு பெரிய சேவை! நிச்சயமாக பிரபு, என் நேயன் பாக்கியம். இதோ இப்போதே ஏற்பாடு செய்கிறேன். தீனபந்து, இங்கே வா. நம்முடைய நித்யானந்த பிரபு எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் விநியோகம் செய்யும் சேவையை நமக்கு வழங்கியுள்ளார். ஆஹா ஆஹா,
அருமையான சேவை. சரி, அதற்கு என்ன தயார் செய்ய வேண்டும்? நீங்க போய் பெரிய பெரிய மண்பானைகள், அது கூட சேர்த்து நல்ல தயிர், நெய், பால், அவல், ரொம்ப சுவையா இருக்கிற பழங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஒரு நொடி போடும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். காட்சி 3. ரகுநாதனும் அவர் தயாரா எடுத்து வச்சிட்டோம். என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. எல்லா அவலையும் சுடுநீரில் ஊற வைப்போம். பிறகு அந்த ஊற வைத்த அவலை 2 பாதியாக பிரிப்போம். 2 பாதியா பிரிக்க வேண்டுமா? பிரித்து என்ன செய்ய போகிறோம்? இங்க இருக்கக்கூடிய முதல் பாதியில நல்ல கட்டியா இருக்கக்கூடிய தயிர், அது கூட சர்க்கரை, நிறைய வாழைப்பழம், இது எல்லாத்தையும் சேர்க்கணும். 2வது இருக்கக்கூடிய பாகத்துல நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சின பால், அது கூட நல்ல சுவையான பழங்கள், சர்க்கரை, நெய், பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்க்கணும். ஓ சரி சரி, அப்படியே செஞ்சிடலாம். உங்க போறீங்களா பிரபு? இந்த பாணியத்தை சிதாதரி திருவிழாவை கொண்டாடுறதுக்கு சுத்தி பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் இருந்து எத்தனை மக்கள் வந்திருக்காங்க பாருங்களேன். ஆமாம் ஆமாம், இங்க நித்யானந்த பிரபுவோட கருணையை பெறதுக்காக சுத்தி வட்டார இருக்கிற எல்லா கிராமத்திலிருந்தும் எவ்வளவு பக்தர்கள் சாலை சாலையாக வருகிறார்கள். இதெல்லாம் பாக்குறப்ப அந்த 33 கோடி தேவர்களும் இங்க வந்திருக்கிறது போல இருக்கு. அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் பத்தாடு, என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமான பொருட்கள் எல்லாம் கொண்டு வாங்க. ஈரபந்து, கொஞ்சம் கூட தாமதமாக கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. காட்சி 4. நித்யானந்த பிரபு வந்துவிட்டார். நித்யானந்த பிரபு வந்துவிட்டார். நித்யானந்த பிரபு, முதலில் நீங்கள் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக அருமை, மிக அருமை. இதை எனது சகாக்கள் அனைவருக்கும் விநியோகியுங்கள். பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்குவாயாக. வரவேணும் வரவேணும் ராகவ பண்டிதரே. நித்யானந்த பிரபு, அங்க பிரசாதம் எப்பயோ ரெடி ஆயிடுச்சு. நீங்க வருவீங்கன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்களும் இங்க திருவிழால இருக்கீங்க, இது எப்படி? ராகவா, ஒன்றும் கவலைப்படாது. பகல் நேரத்தில் இந்த சிதாதகி பானைகளை நான் சாப்பிடுகிறேன். இரவு நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிடுகிறேன். சரிதானே? என்னது, வெறும் இரவு விருந்துக்கு மட்டும்தான் வருவீங்களா? நானும் இடைக்குலத்தை சேர்ந்தவன். எனவே என்னுடன் எப்போதும் பல இடைக்குல சகாக்களே இருப்பார்கள். ஆற்றங்கரையில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது தயவு செய்து அமருங்கள். ரகுநாதா எங்கே? ஓ ரகுநாதா, தயவு செய்து இந்த மகா பிரசாதத்தை எடுத்துக்கொள். கண்டிப்பா செய்வேன் நித்யானந்த பிரபு, இது எனக்கு கிடைச்ச மகாபாகியம். ஆம் ரகுநாதா, எனது தியானத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை இங்கு அழைத்து வந்தேன். நாங்கள் இருவரும் சிலாதேகியை ஒருவர் மாற்றி ஒருவர் ஊட்டி மகிழ்ந்தோம். ஆம், காரணமில்லாத கருணையால் அவர் நீங்கள் தயாரித்த அவல் மற்றும் பாலை உண்டார். உங்களை சம்சார பந்தத்தில் இருந்து விடுவிக்க அவர் நேரில் இங்கே வந்தார். இப்போது உங்கள் பக்தி பாதையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கிவிட்டன என்று உறுதியாக இருங்கள். இதன் மூலம் நீங்கள் மகாபிரபுவின் மிகவும் அந்தரங்கமான சகாக்களில் ஒருவராவீர்கள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை பொற்பாதங்களில் அடைக்கலம் பெறுவீர்கள்.